உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ராகி சேமியா பிடிக்கல அப்படின்னா நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஆட்கள் எண்ணிக்கையை பொறுத்து ராகி சேமியா கலந்து அதை இந்த மாதிரி அழுத்தி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வடிகட்டி அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் அவிக்கிற மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க. அடுத்தது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சேமியா அதுக்குள்ளே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி நல்லா உதிரி உதிரியாக வெந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிச்சா நாட்டு சக்கரை, இல்லைன்னா நார்மல் சக்கரை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாப்பியாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.